அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு ஒரு நூல் பெரிய புராணம். இதில் எல்லா இதுவும் இல்லை, குறிப்பிட்ட சிலர் மட்டும்தான் இருக்காங்க. இதில் திருநின்ற செம்மை சருக்கம்னு தொகுதி 3 இது. இதை தொகுத்தவர் முத்தமிழ் வித்தகர் புலவர் மாமணி வி தமிழ்ச்சேரனார். வெளியீடு சேக்கிழார் பன்னிரு திருமுறை மன்றம், காரைக்கால். இதில் ரொம்ப ஒரு சிறப்பான இதுன்னா, நமக்கு தெரிந்தவர்கள் தான் அந்த காரைக்கால் அம்மையார், அந்த மாதிரி திருநாவுக்கரசர், அப்பர் மாதிரி உங்களுடைய முழுமையான கதை இதில் கொடுக்கப்பட்டிருக்கு. இவருடைய அழகான வார்த்தைகளில் இவர் அந்த புராணத்துலேருந்து எடுத்து, சேக்கிழார்லேருந்து எடுத்து அழகான அந்த பாடல்களை அழகாக இது பண்ணி தந்திருக்காரு. அந்த இடங்களை எல்லாம் அழகாக விவரிக்கும் பொழுது நம்ம அந்த இடத்துக்கே போன மாதிரி இருக்கும். இயற்கை நலம், அந்த சேக்கிழார் பெருமானோட திருவடிகளை துதித்து இந்த ஸ்ரீலஸ்ரீ சிவபிரகாச தேசிய பரமாச்சாரிய சாமிகள் திருவாடுதுறை ஆதீனம் ஒரு முன்னறி கொடுத்துருக்காங்க. சேக்கிழார் பன்னிரு திருமுறை மன்றத்தின் நுண்முகம் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு திருநாவுக்கரசர் நாயனார் புராணம். அவர் பிறந்தது, வளர்ந்தது, திலகவதியோட தமையனாராக இருந்தது, திருமுனைப்பாடி நாடு, அந்த நாட்டோட சிறப்பு அழகு எல்லாம் சொல்லும் பொழுது, அந்த வயல்வெளி கமுகு அது மாதிரி எல்லாம் சொல்லும் பொழுது கழுத்தணியுடன் கூடிய மாதரை ஒத்திருந்ததுன்னு சொல்லுவாங்க. வாழைத்தோப்பும் வயல்வெளியும் அந்த கமுகும் சேர்ந்து அப்போ ஊரையே ஒரு அழகாக மனிதர்களாக உருவப்படுத்துவாங்க. இந்த குளத்தாமரை மேய வரும் கரிய எருமைகள் நீரில் இறங்கியதும் வரால் மீன்கள் அவைகளின் மடிகளில் முட்டுவ அம்மேதிகள் கன்றை நிறைத்து பால் சொரியும் அப்படின்னு. வாவிநீர் பாலும் கலந்ததால் பொங்கி திரைகளை கொண்டு கரைகளை அணைக்கும். பொய்மகள் சோலையில் உள்ள மரங்களாகிய தன் நீண்ட கரங்களால் வெண்மதியை ஏந்தி கண்ணாடியில் முகம் பார்ப்பது போன்ற காட்சியை காணலாம். வானளாவிய மரங்கள் கைகளாகவும், தோப்புகளில் வளையமிட்டு சுற்றி வரும் மண்டு கூட்டங்கள் கைகளில் விளங்கும் வளையல்களாகவும், பூந்தொழிர்கள் விரல்களாகவும், இடையில் மலர்ந்த ஒக்குகள் நகங்களாகவும் கற்பனை செய்யப்படுகின்றன. மதில் சூழ்ந்த பதிகளில் உள்ள விளைநிலங்கள் மனம் வீசும் பயிர்களால் நிறைந்தன. நெற்கூடுகள் எங்கும் நிலை பெற்றிருந்தன. முகிலினத்தை கண்டு மயிலினங்கள் ஆடின அப்படின்னு நாட்டு சிறப்பு, மக்கள் சிறப்பு, திருவாமூர் பற்றி, அங்கே புகழனார் புண்ணியர் அந்த மாதினியார்ன்ற அவர் மனைவி பற்றி, திலகவதியார் அவதரிக்கிறது, மறுநீக்கியார் எனப்படும் திருநாவுக்கரசர், பாக்கீசர் எனப்படும் திருநாவுக்கரசர் அவதரிக்கிறது. அந்த திலகவதியார் திருமணம் நிச்சயம் பண்ணிவிட்டு அந்த கலிப்பகையார் போருக்கு போயிடுவார். அந்த போரில் அவர் இறந்த உடனே அவங்க அப்படியே இருந்துருவாங்க. அப்பா அம்மாவும் இறந்துருவாங்க. தம்பியும் சமணம் சார்ந்துருவார். மறுநீக்கியாரும் திலகவதியார் என்ன பண்ணுவார், உழவார பணி செஞ்சு சிவனுக்கே ஆட்படுவார். அவர் அப்போ தம்பியை மீட்டு வர சொல்லி வேண்டும் பொழுது அவர் இங்கே சூளை நோயை கொண்டு கடவுள் ஆட்கொள்ளும் போது இங்கே வந்துடுவார். அப்போ அந்த மன்னன் பல்லவன் மன்னத்தில் மன்னன்ட்ட சமணர்கள் இந்த மாதிரி நாவுக்கரசர் அப்படி பண்ணுறாரு, சைவம் சார்ந்து போகிறாருன்னு சொன்ன உடனே அவங்க அக்கா அந்த சூளை நோயை தீர்க்கிறதுக்காக திருநீரை அழித்து அந்த நோயை நீக்குவாங்க. அதனால் அவர் சைவராக மாறிடுவார். அப்போ சமணர்கள் இது பண்ணுறதால அவங்க ஒவ்வொன்றிலையும் நீற்றறையில் விடுறது, யானையை மிதிக்க செய்கிறது, விஷம் கொடுக்கறதுன்னு. அப்போ அவர் பாடின தாண்டகம் எல்லாமே வரும். அந்த நிறைய பாடல்கள் நல்லாயிருக்கும் இதில். அப்புறம் தல யாத்திரை செய்கிறது, சீர்காழி வர்றது, திருவடி தீட்சை, அப்பரை சந்திக்கிறது, சம்பந்தரை சந்திக்கிறது, திங்களூரில் நிறைந்தது, அவருடைய திங்களூரில் போய் அப்புதடிகளின் மகனை உயிர்ப்பிக்கிறது, அப்புறம் படிக்காசு பெற்றது, பஞ்சம் தீரும் வரை இறைவனோட படிக்காசு பெற்றது, அந்த மறைக்கதவம் திறந்தது, திருமறை காட்டில் போய் திருஞான சம்பந்தரை 2ஆம் முறை சந்திப்பது, அவரே அவருடைய பல்லக்க சுமந்து வர்றது, இதெல்லாம் வருதில்ல. அப்புறம் திருநாவுக்கரசர் பாண்டிமேதேவியார் சைவம் தொலைக்கிறதுக்காக அழைப்பாங்க. திருப்பங்கிலி போகிறது, இதெல்லாமே இதில் வரும். அந்த கைலை காட்சியை கண்டு மகிழ்ந்து தேவாரம் பாடுதல். அப்புறம் பூந்துருத்தியில் மடம் அமைச்சிட்டு திருஞான சம்பந்தர் வந்தோடனே அவரோட சேர்ந்து இருவரும் திருப்பூந்துருத்தியில் வணங்குறது. அப்புறம் பாண்டிய நாட்டு பயணம், பூம்புகளூரில் திருத்தொண்டு புரிந்து அங்கே இதுவாகிறது. அடுத்தது பார்த்திங்கன்னா குலச்சிறை நாயனார் புராணம். அதுவும் அவர் எவ்வளோ இறைவனுடைய அடியார்களாக இருந்தாலும் எவ்வளோ ஒரு தீவிரமான தொண்டர்களை அவங்களாம் போட்டிருந்தாங்கன்னு சொல்லிட்டு வருது. மேலோராயினும் கீழராயினும் சங்கரருக்கு அடிமை பூண்டவர்களை அவருடன் வணங்கி போற்றும் செய்கையில் இந்த நாயனார் சிறந்து விளங்கினார். அப்புறம் காரைக்கால் அம்மையார் 63 தனி அடியார்களின் வரலாற்றினையும் 9 தொகை அடியார்கள் வரலாற்றினையும் எடுத்துரைக்கிறது இந்த நூலில் பெரிய புராணம். அதில் இந்த 63 ஒருவனான காரைக்கால் அம்மையாரை அவர் தான் பெண்ணு. அந்த அவருடைய இதை பெருமிழலை குறும்பர்க்கும் பேயோர்க்கும் அடியேன், பேயோருக்கு முன்னே காரைக்கால் அம்மைக்கும், அந்த காரைக்கால் அவங்க பிறந்தது,
அந்த அவருடைய பேர் புனிதவதியார்னு அமைந்தது, அவருடைய வந்து சிவனின் சிறப்பு, அதே மாதிரி அந்த பரமதத்தன் திருமணம் பண்ணி பண்ணி வாழக்கூடிய வாழ்வு, அப்புறம் புனிதவதியாரின் பரமதத்தன் வாழ்வு, அப்புறம் மாங்கனிகள் அதனால் உண்டான ஒரு இது. அவங்க வீட்டுக்கு மாங்கனிகள் கொண்டு வந்து கொடுப்பாரு, கணவர் வந்து அனுப்புவார். அப்போ ஒரு சிவனடியாருக்கு இவர் தைரநத்தோடு அந்த மாங்கனியை படைப்பார், கரியமுது ஆகாததால். அப்புறம் கணவன் வந்து கேட்கும்போது அந்த ஒரு கனியை படைப்பார். அப்புறம் இன்னொரு கனி கேட்கும்போது இறைவன்கிட்ட உள்ளே போய் கேட்பார். இறைவன் கொடுத்த உடனே அதை படைச்சா அதை விட சுவையாக இருக்கேம்பார் கணவர். அப்போ வந்து சிவன் தான் கொடுத்தாரும்பாங்க. அப்போ திரும்ப எனக்கு வரவழைச்சு காமியோன்னா அவர் சிவன் கையில் பழம் தர மாதிரி இருக்கும். அந்த பழத்தை இவர் கையில் கொடுப்பாங்க, அதுக்குள்ளே அது காணா போயிடும். உடனே அவர் பயந்து போய் திரைக்காடலம்போடைய திரவியந்தோட போய் இன்னொரு பொண்ணு பாண்டி நாட்டு ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிட்டு அங்கே செட்டில் ஆகி ஒரு குழந்தை பிறந்துடும் அவருக்கு. இவங்க அங்கே பார்க்க போகும்பொழுது அவர் இவங்க காலில் விழுந்துடுவார். கணவருக்கும் வேண்டாத உறவு எனக்கு வேண்டான்னு சொல்லிட்டு, பிறவாமை வேண்டும் மீண்டும் பிறப்புண்டேல் உன்னை என்றும் மறவாமை வேண்டும், இன்னும் மீண்டும் நான் மகிழ்ந்து பாடி அரவாணி ஆடும்போது உன் அடியில் இருக்கன்னு இருந்தார். அது மாதிரி அற்புத திருவந்தாதி, அம்மை மூத்த திருப்பதிகம்லாம் அவர் பாடியிருக்காரு. அது மாதிரி அப்போதி அடிகள் அவர் தான் திருநாவுக்கரசர்னு மடம் அமைச்சு நீர்ப்பந்தல்லாம் வச்சு திருநாவுக்கரசர் வரும்பொழுது வீட்டில் உணவிட இது பண்ணுவார். அப்போ அவருடைய பையனுக்கு பாம்பு விடம் தீண்டிரும் வாழை இலையிலேருந்து, வாழை மரத்துலேருந்து வந்து. அப்போ திருநாவுக்கரசர் அவன் அந்த பையனை உயிர்ப்பிக்கிறது வரும். திருநீலநக்க நாயனார் புராணம், அந்த திருநீலநக்க நாயனார் மனைவி வந்து சிவனுடைய உடம்பில் வந்து சிலந்தி விழுந்தோடனே அவங்க வந்து அதை இப்போ ஓடி வந்து அதை தீர்க்க முற்படுறதுக்காக தனது வாயிலால் ஊதுனாங்களாம். நீ ஏன் சாமி மேலே எச்சரித்து பண்ணுன்னு சொல்லி இப்போ மனைவியை விலக்கி வச்சாராம். அவங்கள சிவன் சேர்த்து வச்சது. அதுமாதிரி திருநீலகண்ட யாழ்ப்பாணம் இருக்குது, இறைவன் அருளியது. திருஞான சம்பந்தர் வந்து அவருடைய இல்லத்துக்கு எழுந்தருள்வது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட நாயன்மார்கள் பற்றிய அந்த பெரிய புராண தொகுப்பு ரொம்ப சிறப்பாக இருந்தது. இதை தமிழ்ச்சேரனோட எழுத்தில் படிக்கும்போது ரொம்ப சிறப்பாக, ரொம்பவே அருமையாக இருந்தது. நன்றி.